ஐயாசாமின்னு சொல்ற திருமாறன் வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து மதுரையில சென்னையில வேலை செய்வ தொடக்க காலத்துல அவர் சாதாரண ஒரு அப்பளம் வாங்கி விற்கிறவர், அவ்வளவுதான். அவர் வந்து கல்லூரி படிப்புலாம் கிடையாது, பள்ளிக்கூட படிப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். சாதாரண நாள் தான். மெட்ராஸ்ல அவ்வளவு பேர் உறுப்பினராக இருக்கும்போது அவன் தான் டக்கு டக்கு டக்குன்னு வளர்ந்தான். மாவட்ட அமைப்பாளரானா, அப்படியே துணை பொதுச் செயலாளரானா, மண்டல செயலாளரானா, துணை பொதுச் செயலாளரானா. எப்படி அவனால் ஆக முடியுது? போராட்டத்தை கைவிட மாட்டோம், கைவிட மாட்டோம். காவல்துறையே, காவல்துறை துணை போகாதே, துணை போகாதே. சாதி விரைவுக்கு துணை போகாதே. அவன் வந்து இங்கிலீஷ் பேச தெரியாது, அவன் வந்து ஒரு +2 கூட படிச்சது கிடையாது, அவன் காலேஜ் போனது கிடையாது, பள்ளி படிப்பு கூட முடிக்காதவன். எப்படி ஆச்சு? அவனுடைய டெடிகேஷன் தான், அர்ப்பணிப்பு தான், கமிட்மெண்ட் தான், உழைப்பு தான். யாரும் அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. அப்பவே அவனுக்கு மக்கள் தொண்டர்னு பேர் கொடுத்துட்டாங்க. அமைப்பு அப்படியே ஏந்திச்சுல அவனை. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தோழர்கள் கட்சியில, சொல்றேன். எனவே எனக்கு கிடைச்சா அந்த பொறுப்பு தான் கிடைக்கணும். யார் இந்த சு ஐயாசாமி என்கின்ற சு திருமாறன்? கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கல்லூரில் சுப்பிரமணியன் பூங்கால் தம்பதியினருக்கு 2வது மகனாக பிறந்தார். பள்ளி படிப்பை மட்டும் பயின்ற இவர் இளமை பருவம் தொட்டே ஆரம்ப காலம் முதலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தவர்.